யாரு? நான் லோகேஷ், யூடியூபர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? அந்த சீரியல் கில்லர் சைக்கோ. ஓ, உக்காரு உக்காரு. அவனை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? அதான் சொன்னேனே, யூடியூபர். அந்த சைக்கோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவனை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? சரி சொல்லுங்கள், அந்த சைக்கோ இது வரைக்கும் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான்? ஏப்ரல் 14 அவன் முதல் டார்கெட். மே 7 டார்கெட் 2. May 19 target 3. Happy journey. May 22 target 4. Happy journey. July 13 target 5. வெல்கம் டு விஜே சித்து vlog. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தான் இருக்கோம். ஆனால் என்ன பண்ண போகிறோன்றது தான் சர்ப்ரைஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மகா நடிகன், அதான் மகாவோட நடிகர் மாத்திருக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் பர்த்டே. ஸோ அதனால காலையிலேருந்து ஒரு வருவானா நாங்களும் வலிமேல் விழி வைத்து காத்துக்கிறோம். அவர் இன்னும் காணோம். மணி 11 ஆச்சு. 12. July 28 target 6. லிஸ்ட்டு போயிட்டே இருக்கே. Happy journey. August 5 target 7. Happy journey. அவ்வளோதானா? டார்கெட் 8. August 28. Happy journey. Hello. October 2 target 9. Happy journey. இது வரைக்கும் செத்த எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வா? ஆமாம். அந்த சைக்கோ யார்? எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தேடி தேடி கொலை பண்ணணும்? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உயிரோட இல்லையா? என்னோட சேர்த்து இன்னும் 4 பேர் தான் உயிரோடு இருக்கிறோம். மீதி 3 பேர் எங்கே இருக்காங்க? ஒருத்தன் திருவள்ளூரில் இருக்கிறான், இன்னொருத்தன் பெரம்பூரில் இருக்கிறான், இன்னொருத்தன் எங்கே இருக்கிறானே தெரில. ஏன்? அவனுக்கு சிட்டியில் நிறைய வீடு இருக்குது, எங்கே எப்போ எந்த வீட்டில் இருப்பானே தெரியாது. தீபக் தானே? உனக்கு எப்படா தெரியும்?
ஆக்சுவலி நீ ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு கூட அவங்க யார் கையால் செத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. ஏதோ ஒன்று. ஹாப்பி ஜேர்னி. கரெக்ட், ஹாப்பி ஜேர்னி. ஒரு நிமிஷம், உனக்கும் தீபகம் என்ன சம்மந்தம்? எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தேடி தேடி கொலை பண்ணுற? காரணம் சொல்லிட்டு நான் அச்சுக்கோ. தீபக் எப்படி தெரியும் தானே கேட்டேன். எனக்கு நீ ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும். இதில் 15 crores இருக்குது. நீ வேலையை கரெக்டாக முடிச்சனா ப்ளஸ் 5 crores, மொத்தமாக 20 crores. அமௌண்ட் எவ்வளோ பெருசுனா? அப்போது கரெக்டு. நீ செய்ய போகிற வேலையை ரொம்ப பெருசு. என்ன பண்ணோம்? நான் உனக்கு ஒரு 12 பேரோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அவங்கள நீ ஒருத்தனையும் அடித்து கொல்லணும். கொலை பண்ணுமா? என்ன ப்ரோ விளாரியா? 15 கோடி உன் கண்ணு முன்னாடி இருக்கு. நல்லா யோசிச்சு பேசு. என்ன 10 பேருக்கு அட்ரஸ் இருக்குது, கடைசி 2 பேருக்கு மட்டும் அட்ரஸே அனுப்பலை. அவங்க மட்டும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அதை மட்டும் நீ பார்த்துக்கோ. ஆனால் இதை பாரு, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. உனக்கு இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அப்புறம் ஏன் யோசிக்கிற? இருந்தாலும் கொலை பண்ணுற அளவுக்கு. நான் கடைசியாக கேட்குறேன், உனக்கு 20 கோடி ரூபாய் பணம் முக்கியமா, இல்லை யாருன்னே தெரியாத இவனுங்க முக்கியமா? த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். குட் லக் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பி கேர்ஃபுல். நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி இவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அதை நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீ கிளம்பு. ஓகே. பைத்தியம் முடிச்சிருக்காடா உனக்கு. அவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்ன கொலை பண்ண போகிறேன் அது இதுன்னு பேசினேக்க. நான் கொலை பண்ண போகிறேன்னு எப்போ சொன்னேன்? ஆர்டர்லாம் வேற ஒருத்தன் கையில் கொடுத்தாச்சு. தீபக் விளையாடாதடா, மாட்டினா பிரச்சனை ஆயிடும்டா. யோசி. உனக்கே தெரியும் எனக்கு என் லவ் எந்த அளவுக்கு முக்கியம்னு. அதை எதிர்க்க எவனாக இருந்தாலும் சரி. அதுக்கு காதலுக்காக நட்பு விட்டு குத்துருவியா? அவனுங்க உனக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னு இப்படி சப்போர்ட் பண்ணுற? அதே தான் நானும் கேட்குறேன். இப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டான்னு அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற? அந்த பொண்ணு இப்போ இல்லைடா. தெரியுதுல்ல, விட்டு போன பொண்ணுக்காக பசங்களை கொண்டுருவியா? இப்போ மேட்ரு அது இல்லை. காசை கண்ணில் காமிச்சா போதும். இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. பின்ன என்னடா? இவனுங்க இருந்தால் இந்த பொண்ணை என்கிட்டேருந்து பிரித்தா மாதிரி அந்த பொண்ணையும் என்கிட்டேருந்து பிரிச்சிருவாங்க. இப்போ என்ன தான் சொல்ல வர? எனக்கு நட்பை விட காதல் தான் முக்கியம். எப்படின்னா போய் சாவு. இப்போ என்னதான் பிரச்சனை? அவனுங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்? ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இல்லாமல் பின்ன உன் கூடயா இருப்பாங்க? பணத்துக்காக தானே என் கூட இவ்வளோ நாள் பழகினேன். எல்லாம் எனக்கு தெரியும்டி. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நீ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடும். அன்றைக்கு தான் நீ லவ் பண்ண. அது வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஃபோனை வை. அவ சொல்கிறதும் கரெக்டு தான். இவனுக்கு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால் லவ்வே பண்ண முடியாது.
ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, அத்தனை பேரை என்ன பண்ணுறது? ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க். வெறும் பணத்துக்காக இத்தனை பேரை கொலை பண்ணுவியா நீ? வெறும் பணப்பா? டேய், நீ முதல்ல 20,000 தொட்டு பார்த்துருக்கியா? 20 கோடிடா, விட்டுருவேண்ணா? காசு பார்த்துட்டா போகிறோம், தப்போ சரியோ உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ராஜேந்திரன் சார், என்ன வேணும்? அந்த சீரியல் கில்லர் சைக்கோ. எந்த சைக்கோ? அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேடி தேடி கொலை பண்ணானே. நீ யாரு? ஓ சாரி, நான் லோகேஷ், யூடியூபர். ஓ யூடியூபரா? வா வா. Baddest looking chick in the whole place. Got the baddest looking, got the baddest. Happy journey. சொல்லுங்கள் ப்ரோ. லோகேஷ், எல்லாரையும் போட்டுட்டியா? இல்லை ப்ரோ, லாஸ்ட்டு ஒருத்த மட்டும் பாக்கி இருக்கான். ஐ திங்க் ஹீஸ் ரகு. சரி, அவனை எதுவும் பண்ணாத, அவனை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நண்பா, அந்த 5 கோடி நேரில் வந்து செக் வாங்கிக்கோ. எந்த வீட்டில் இருப்பீங்க? லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்து வாங்கிக்கோ. ஓகே. மிஸ்டர் ரகு அவர்களே, வா தீபக். அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே வா. என்னடா வீடு வரைக்கும் வந்திருக்க? என்ன ஆச்சு? உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் அத்தனை இன்னும் உயிரோடு இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். தெரியும், அவன் சைக்கோ பையன் எப்போ வேணா என்னை தேடி வருவான். உனக்கு பயமா இல்லை? பயமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது? அவன் கையால் சாக போகிறான், முடியாது. இல்லை ரகு, அவன் இனிமேல் வரமாட்டான். ஏன்? அவன் சுற்றுறானா? பைத்தியக்காரா, அவன் சீரியல் கில்லர். அவன் தான் எல்லாரையும் சாகடிப்பான், அவன் சாக மாட்டான். அப்புறம் எப்படி அவன் வரமாட்டான்னு சொல்கிறேன்? நான் தான் அவனை வர வேணான்னு சொன்னேன். நீயா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இன்னும் உயிரோடு இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். இன்னுமா உனக்கு டவுட் வரல? டேய், எஸ், கதையோட மெயின் வில்லனே நான் தான். நஞ்சண்டா. டேய், இப்போ நான் சொல்லி தான் உனக்கே தெரியும். நினச்சண்டாவா? சீ, கையெடு. இதை பேர், எப்போ எனக்கு உங்களை விட லவ் தான் முக்கியம்னு தோணுச்சோ அப்போவே நீங்களாம் செத்துட்டீங்க. தப்பு பண்ணுறது இப்போ லவ்வுக்காக ஃப்ரெண்டே விட்டு கொடுக்குறேன். எப்போ நல்லா இருக்க மாட்டான். ஓகே, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் சுற்றியில் தான் அடி வாங்கி செத்தாங்க, நீ ஒருத்த மட்டும்தான். அதுவும் என் கையால. உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே.
காசு ஒருத்தனை நல்லவனாவோ இல்லை கெட்டவனாவோ ஒரு செகண்டில் மாற்றிடும். சக்தி என்கிட்ட சொன்னது கரெக்டு தான். காசை பார்த்துட்டா போதும், தப்போ சரியோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. பணம் ஒருத்தனை எப்போ எப்படி வேணால் மாற்றும். ஜாக்கிரதையாக இருங்க. பி கேர்ஃபுல்.